தனபால் என்ற பேருக்கு ஒரு நல்ல ராசியா சீட்டிடம்மா தங்கம்மா, கமானம்மா தங்கம்மா. இடம்மா மூக்கு வலிக்காம இடம்மா, டாக்டர் கிட்ட போக முடியாதம்மா, வசதி இல்லம்மா. அப்படிதாம்மா முள்ளம்மா. இந்தம்மா போம்மா, உள்ள போம்மா, உள்ள போம்மா, உள்ள போம்மா. ஐயோ, சுடுகாட்டு காளி வந்திருக்குது. ஐயா, உன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கின்ற நவகிரகங்கள் அத்தனையுமே அவசரமாக வெளிநாடு சென்றிருப்பதால் உனக்கு மனக்கலக்கத்தை கொடுக்கும். மேலே படியா? படிக்கிறேன். குடும்பத்திலே பல கோளாறுகளும் ஜாதிகளும் உண்டாகும். நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடாது. நிறுத்தியா? உனக்கு இன்னைக்கு நான் ஜோசி சொல்லட்டுமா? நீ வந்து எனக்கு இன்னைக்கு உனக்கு யோக சரியில்லை. நீ சம்பாதிச்ச பணம் எல்லாம் அம்போன்னு போகுது. அது வேற எவனாவது கிருதா வச்சிருப்பான், அவங்கிட்ட சொல்லு. நீதான் கிருதா வச்சிருக்கிறிய. மரியாதையா நீ பணத்தை கொடுக்கல, நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டேனையா. என்கிட்ட ஏதாவது தகராறு வச்சுக்கிட்ட உன் தலையை மட்டுமல்ல கிளித்தலை சேர்த்து திருகி கடலை போட்டுருவேன். ஐயோ, பட்டம் பகல்ல இந்த அக்கிரமா இதை இந்த ஊர்ல கேட்பாரே கிடையாதா? முத்தம்மா, என்னையா தத்தி தத்தி வர? பொம்பளை கிளிய பார்த்தா என் கிளி அப்படிதான் தத்தி தத்தி வரும். ஆமா, இன்னும் அந்த ஆள் கூட தகராறு பண்ணிட்டு இருந்த? தகராறு இல்லையே, காலையில இருந்து நாஸ்தா இல்லைங்க, வயிற்று அப்படியே கிள்ளுதுன்னா. எனக்கு தான் கொஞ்சம் தர்ம குடமாச்சே, உடனே சில்லறை அள்ளி கையில கொடுத்துட்டேன். பின்ன என்ன அநியாயத்தை கேட்பாரு இல்லையா அப்படின்னு கத்தின்னு கிடந்த? அது மேல்படி அங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னப்பா ஊர் உலகத்துல இத்தனை பேரை பட்டினி போட்டு வச்சிருக்கிற, இதெல்லாம் உனக்கு நியாயமான? யாருகிட்ட? கடவுள்கிட்ட. ஐயோ, என்ன இலகின மனசியா உனக்கு. ஆமா, எனக்கு ஜோசியம் பாக்குறியா? முத்தம்மா, உனக்கு எதுக்கு ஜோசியம்? நீ தொட்டதெல்லாம் பொண்ணாகும். தொட்டு பாரு. ஒண்ணு ஆலியே. நீ தம்மா தூண்டு தொட்டா உடம்பு பூரா நல்லா தொட்டு தொட்டு தொட்டுட்டே இருந்தா பொண்ணு 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 ஆகும். ஓயா, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்பா, சரக்கு வந்தாச்சா? வராம இருக்குமா? நமக்கு சப்பளை செய்யறவன் சொன்னா பேச்சு தவறவே மாட்டான். ஓ, சிங்கப்பூர்காரனுக்கு சமாச்சாரம் சொல்லிட்டீங்களா? முந்தா நாள் ராத்திரியே ட்ரங்க் கால் போட்டு சொல்லியாச்சே. இன்னைக்கு ராத்திரி நம்ம கரையில இருந்து 2 மைல் தூரத்துல கடல்ல மோட்டார் படையோட காத்திருப்பான். நாம சரக்க கொடுக்க வேண்டியது, பணத்தை வாங்க வேண்டியது. மாறி, இன்னும் 1 மணி நேரத்துல நீ படகுல புறப்பட வேண்டியிருக்கும். சரியா? ஆனா என்ன ஆனா? ஐயா, இந்த அபாயகரமான வேலையை தன்னந்தனியா நான் உங்களுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என் கமிஷனை வசதி கொடுத்தீங்கன்னா மனசுக்கு திருப்தியா இருக்கும். சரி சரி, கமிஷனை பத்தி நாளைக்கு பேசிப்போம். இப்ப நடக்க வேண்டிய வேலையை கவனி. சரியா? என் மாமனாருக்கு தெரிஞ்சா எவ்வளவு கேவலம் தெரியுமா? இதோ பாரு அருண், இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம். பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிக்கிட்டோம். நம்ம நடவடிக்கைகள் எல்லாம் போலீஸுக்கு தெரியாத வரைக்கும் நாம தப்பிச்சோம். குமரன், வரதன் செத்தப்ப நீங்க பக்கத்துல இருந்தீங்களா? ஆமா, அவன் உயிர் பிரிஞ்சு ஏன் மேல்தான் பணமா சாஞ்சான். அவன் எதனால செத்தான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கவலை சாதம் திருதுக்காக ஆத்மகாரம் அவருடைய ஆட்களும் அவனை அடிச்சிருக்காங்க, அதனாலதான் செத்தான். அவனை அடிச்சத நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல, வரதுன்னு என்கிட்ட சொன்னான். சரி, நீங்க போகலாம். கனம் கோட்டார் அவர்களே, திரு ஆத்மநாதனை விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர பொய் இல்லை. ஆத்மநாதன் அவர்களே, இந்த வழக்கில் சாட்சி சொன்ன குமரனை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்ததில்லைங்க. சாப்பாடு திருடுறதுக்காக ஒரு ஏழையை நீங்க அடிச்சதாகவும். ஐயோ, ஒரு ஏழை சாப்பாட்டை எடுத்ததுக்கு யாராவது அடிப்பாங்களா? அது மனுஷ தன்மை இல்லைங்களே. அதனால அவன் செத்ததாகவும் குற்றம் சொல்றாங்களே, அதை நீங்க மறுக்கிறீங்களா? நிச்சயமா மறுக்கிறேன். வரத அன்னைக்கு என் வீட்டுக்கு வரவும் இல்லை, நான் அவனை அடிக்கவும் இல்லை, அவன் என் வீட்டுல சாகவும் இல்லை. சரி, நீங்க போகலாம். கனம் கோட்டார் அவர்களே, இறந்து போன வரதனின் தகப்பன் முருகப்பனை அடுத்த சாட்சியாக விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க, உண்மையை தவிர பொய்யே இல்லைங்க. கோட்டாருக்கு உங்க மகன் எப்படி இறந்தாங்கிற விவரத்தை நீங்க சொல்ல முடியுமா? ஏன் தயங்குறீங்க? உண்மையை சொல்லுங்க. சொல்லிடுறேனுங்க, உண்மையை சொல்லிடுறேனுங்க. என் மகன் வரதன் செத்த அன்னைக்கு முதலாளி வீட்டு பக்கமே போகவே இல்லைங்க. முதலாளி தான் அவனை அடிச்சு கொண்டாருன்றதை நான் நம்ப மாட்டேன். அது பொய்யுங்க. ஆனா என் மகனுக்கு நிறைய விரோதிகள் உண்டு. அவங்க யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சாங்களோ என்னமோ, அது எனக்கு தெரியாதுங்க.
stop. Milo, 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 stop. Milo, 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 stop. Milo, 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 stop. நீயா? ஆமா, இந்த தள்ளாத வயசுல வீணா ஏன் சிரமப்படுறீங்க? என்ன பண்றது தம்பி, எங்க தலையெழுத்து. எங்களுக்கு இருந்த ஒரே மகனை அநியாயமா கொண்டு போட்டாங்க. இப்ப நாங்க நிற்கதியா நிக்கிறோம். உங்க மகனை கொலை செய்தது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா கோர்ட்ல நீ உண்மையை சொல்லலையே. எப்படி தம்பி சொல்ல முடியும்? குத்தவாளிகளை நான் காட்டி கொடுத்தேன். இத பாரு தம்பி, ஏழைக்கு பாசம் பந்தம் எதுவுமே இந்த காலத்துல இருக்கக்கூடாது. ஏதோ எங்க விதி, நாங்க அனுபவிச்சுட்டு போ. தள்ளு பொண்ணம்மா. வேண்டாங்க, இனிமே கடலுக்கு போய் மீன் பிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. தம்பி. ஆமாய்யா, உங்களுக்கு மகன் இல்லாத கொலையை தீர்த்து வைக்க நான் விரும்புறேன். இன்னையில இருந்து நான் உங்க மகன், நீங்க தான் என்ன பெத்தவங்க. ஏன் மகனா? ஏன் மகனா? ஏன் மகனா? ஆமாய்யா, நான் உண்மையைத்தான் சொல்றேன். தம்பி, நாங்க ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. நான் கூட தான் ஐயா, இதுவரையில் யாருமே இல்லாத அனாதையா இருந்தேன். இப்ப எனக்கு அப்பா, அம்மா, சுற்றம், நண்பர்கள் எல்லாரும் கிடைச்சிட்டாங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவையா. அழாதீங்க, அழாதீங்க ஐயா, அழாதீங்கம்மா. வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க. என்ன கொண்டு போய் கரையில விடுங்க. முடியாது, நான் மீன் பிடிக்க போகணும். முடியாது. முடியாது. அப்ப நான் தண்ணியில வச்சு. இரு, அந்த பாவம் எனக்கு வேண்டாமா, நானே கொண்டு போய் சேர்த்துறேன். ஏதுல வச்சா காசு, கண்டதுல வச்சா போச்சு. ஆடத்தானே வந்தீங்க, அப்புறம் நாங்களேன். அம்மா நீ வையம்மா. முதல்ல இவங்கள ஆட்டம், அப்புறம் நான் ஆடுறேன். அம்மாவா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன வெய்யப்பா. ஏத வச்சா காசு இல்லைன்னா போச்சு. வெய் வெய் வெய். ஏசு மேல கட்டை, அவ்வளவுதானா? சீட்டை போட்டு போறேன், சீட்டை போட்டு போறேன். இங்க கவனி, நீ ராணி மேல வச்சிருக்கிற ரூபா போச்சு. நீங்க ரெண்டு பேரும் ராஜா மேல கட்டி இருக்கிற துட்டு போச்சு. ஏசு பத்தியா இங்க நெருது. கரெக்டா ஏசு மேல கட்டு, காசை வாங்கி அப்புறம் ஐயோ அத இதோ 3 ரூபாய் பாருப்பா. வைப்பா 2 ரூபாய் கட்டுப்பா. 2 ரூபாய் அவ்வளவுதானா? கட்டியாச்சா? சீட்டை போட்ட போறேன். சரிதான் போட்டியா? வாடியா. ஏச தவிர பாக்கி எல்லா இடத்துலயும் கட்டிட்டு மலைச்சு போய் உட்கார்ந்து என்ன லாபம்? விட்டதை புடி வேணாம். அட போய்யா, காசெல்லாம் விட்டாச்சியா. மிச்சம் மீதி ஏதாவது மடியில் இருக்கு, கையை விட்டு தொலைவியா? கள்ளி காசு கூட இல்ல, பெரிய சூதாட்டம் பாரு. தெரியுது இல்ல சூதாட்டம்னு? அப்புறம் ஏன் கையை கட்டின? நடைய கட்ட வேண்டியதானே? அம்மா அவங்களாலதான் முடியல, நீதான் வையா. எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? குப்பத்துக்கு போய் வவ்வா மீன் வாங்கணும். இடத்த சொன்னா போதுமே, உடனே அங்க போய் நின்னுடுவானுல. நீ என்னத்துக்கு புத்தமா போற இடத்துல அவனிட போய் சொல்லி நிறு. நான் தான் அங்க போக போறது இல்லையா? அதான பார்த்தேன். என்ன கட்டிக்கிறியா? என்னது கட்டிக்கிறியாவா? சீட்ல பணத்தை கட்டிக்கிறியான்னு கேட்டேன். அதுக்காக தானே வந்திருக்கேன். எதுல கட்டினா காசு? இப்ப உனக்கா நான் மாறிக்கினேன். ராணி மேல கட்டினா 1 ரூபாய்க்கு 4 ரூபா. வை ராணி வை, வை ராணி வை. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? பொட்ட போறேன், பொட்ட போறேன், பொட்ட போற போறட்டையா, நான் ஒருத்தி தானே இருக்கேன். இந்த பத்தியா 4 ரூபாய் எடி 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 எடி. 4 ரூபா முத்தம்மா, இன்னைக்கு இந்த ஆட்டம் போதும், மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாமா? ஏயா, நீ விட்டதை பிடிக்க வேணாம். நான் உடவும் வேணாம், பிடிக்கவும் வேணாம், என்ன விட. அதெல்லாம் முடியாது, போடியா. சரி, ராஜா மேல கட்டினா 1க்கு 2. என்னது 1க்கு 2? ஏன் திடீர்னு குறைச்சிட்ட? ஒரு பலையினம் தான். நான் ஒத்துக்க மாட்டேன். அதென்ன அடம் பிடிக்கிற? தலைவரிக்கியா? உன் செலவுக்கு நான் பணம் கொடுக்குறது அப்படின்னா? மரியாதை இப்ப போட புரியல, நீ போடியா. சரி வை ராஜா வை. ராஜா மேல வச்சா 1க்கு 4. 1 ரூபாய் கட்டா 4 ரூபாய் தர. ராஜா மேல வச்சாச்சு, புரட்டி பார்த்து காசை கொடு. ராஜா மேலே வச்சிட்டியா? அது என்ன அவ்வளவு கண்டிஷனா சொல்ற? புரட்டியா? புரட்டினா தானே பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். வாயா அப்படி செத்த நின்னு பேசு. மரியாதையா புரட்டு. கடவுளே கடவுளே கடவுளே. உனக்கு எவ்வளவு தரணும்? 5 ரூபாய். இதுல எவ்வளவு தருன்ற? நான் ஒரு 2 ரூபாய் சில்லறை இருக்கும். தவணை முறையில வாங்கிக்க மிச்சத்தை. உனக்கு இல்லாத எங்க ஓடுற? அது வேற ஒண்ணும் இல்ல. எங்க ஓடுற?
அது ஒண்ணும் இல்ல. அதாவது அவங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் அப்படி ஒரு அந்யோன்யம். ஏதோ அவசரமா வேலை போடணும்னு சொன்னீங்க போல. எனக்கு ஒண்ணும் வேலையே கிடையாது. நான் இருந்து பாத்துட்டு போறேன். டேய், அவங்க அப்பனையே அப்படித்தான் கூப்பிடுவா. இப்படி வாடா. டேய் நில்றா. டேய், இன்னொரு வாட்டி டேய்க்கு என்ன பல்ல கழட்டி போடுவேன், ஜாக்கிரதை. அது வரைக்கும் என் கை பூ பறிக்க நினைச்சுன்னு இருக்கியா? ஏன்டா கூவுற? அன்னைக்கு ஆழ்வாளி கிழங்கு வாங்கி சாப்பிட்டியா? அதுக்கு 42 தான் செங்க. இப்ப கொடுக்கணும்னா மடிய விட மாட்டேன். அவருதான் எவருதான் இருந்தா எனக்கு என்ன? அட லுங்கி அவருதான்ற. இப்ப பணம் கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன்டா. என்னடா பண்ணுவேன்? அப்ப நான் கொடுக்கறத வாங்கிக்கோ. உன்னை நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். ஏயா எப்படி இருக்க? ஒரு சின்ன பையன் உதைச்சா உனக்கு இந்த மீனெல்லாம் அதுல போடுப்பா. மீன் எடுத்து போறதா? என்ன விலைக்கா? விலைக்காவது மண்ணாங்கட்டியாவது இங்க வழக்கமே உனக்கு தெரியாதா? என்ன வழக்கம்? ஆமா, இந்த படகெல்லாம் எங்க முதலாளிக்கு சொந்தம். இதை உபயோகப்படுத்தி மீன் பிடிக்கிற ஒவ்வொருத்தனும் வட்டி கணக்கா 4/3 பங்கு மீனை எங்க முதலாளிக்கு கொடுத்துடணும். இது வட்டியா கொள்ளையா? இத பாரு, நீ புதுசா வந்தவன், புரியாம எதையாவது பேசி தொல்லை அனுபவிக்காத. மரியாதையா எங்க பங்க கொடுத்துரு. இது பங்கு இல்ல, கப்பம். நாள் முழுவதும் உழைக்கிறீங்க, உழைப்பேன் கப்பமா கேட்கறீங்க. இந்த பார், இதுல இருந்து ஒரு மீன் கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். அடாடாடாடாடாடா, அவங்க கிட்ட ஏன் வீணா தகராறு பண்ற? பிடிச்சுக்கிட்டு வர்ற மீன்ல 3 பாகத்தை முதலாளிகிட்ட கொடுக்கறது தான் இங்க வழக்கம். பேசாம கொடுக்க முடியாது. இதுவரையும் நீங்க ஏமாந்து இருந்தீங்க, இனிமே ஏமாறாதீங்க. முதலாளி போட்ட முதலுக்கு வேணும்னா மாசம் மாசம் காசா கொடுத்துருவோம். இன்னையில இந்த முடிவுக்கு வாங்க. முடிவெடுக்கிறது உன் கையில இல்ல, ஒருத்தனால எதுவும் செஞ்சிட முடியாது. பங்க ஒழுங்கா கொடுத்துரு. ஒரு தடவை இல்ல, 100 தடவைகள். இன்னைக்கு முழுவதும் இருந்துட்டு கெஞ்சு கூத்தாடு மிரட்டிப்பாரு, கொடுக்கவே மாட்டேன். என் படகை உபயோகிக்கிறவ எவனா இருந்தாலும் சரி, கொண்டு வர்ற மீன்ல 3/4 பங்கு எனக்கு கொடுத்தாகணும். அதுதான் என் சட்டம். அந்த சட்டத்தை குழப்பப்படுது. உங்க போல நானும் பாரத்தாம் வந்திருக்கோம். உங்க சுகத்துக்காக நாங்க சாக பிறக்கிறேன். நீ அதிகமா பேசுற. நீங்க இந்த பேச வைக்கிறீங்க, நான் பேசுறேன். வெள்ளி முளைக்கிறப்போ கடலை புறப்படுறானே மீனவன், சுழலுக்கும் சூறாவளிக்கும் தப்பி அவன் கடை வந்து சேர வரைக்கும் அவன் உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அவன் குடும்பத்துக்கு என்ன ஆதரவு இருக்கு? இந்த ஆபத்தான பயணத்தை அவன் ஏன் தொடங்குறான் தெரியுமா? தன் குடும்பத்தை வாழ வைக்க, தன் குழந்தைகளுக்கு அளவில் கஞ்சி ஊத்த. அந்த வருமானத்தை பறிக்க இனிமே உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு நீ யார்? நானா அவங்கள உதத்தேன், அவங்க சுகதுக்கவங்கள முழுக்க முழுக்க பங்கு கொள்றவன். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? மாறி, இனிமே இவன் நம்ம படகை தொடக்கூடாது. இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளு. எடுக்கையா, ஓ முதலாளி கட்டளைக்கு நீ பயப்படலாம், அதுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இந்த பாருங்க, இன்னைக்கு நான் ஏற்படுத்திருக்க உரிமை பிரச்சனைய எங்க வெளியேற்றால் மட்டும் தீர்ந்துடாது. இது சிறுகதை இல்ல, தொடர் கதை. இன்னைக்கு நான் கேட்ட கேள்வியை நாளைக்கு 10 பேர் கேட்பாங்க. 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும். அந்த லட்சக்கணக்கான குறைகள் ஒரே சமயத்தில் ஒழிக்கும் போது அந்த அதிர்ச்சி உங்களால் தாய் கொள்ளவே முடியாது. நான் வரேன். இன்னும் பயமுறுத்திட்டு போறான். குட், புரட்சி ஆரம்பமாயிடுச்சு. குமரா, நாங்கெல்லாம் மீன் பிடிக்க போறோம், நீ வரலையா? இல்ல, உங்க முதலாளி பழைய தொட வேணாம்னு சொல்லிட்டார். என்ன படகை தொடாதேன்னு சொல்லிட்டாரா? குமரா, இந்த சொல்ல உன்னை பார்த்து சொன்னா என்ன, எங்களை பார்த்து சொன்னா என்ன? அதானே குமரா, நீ தொடாத படகை நாங்களும் தொட போறதில்ல. ஆஹா, அப்படிலாம் அவசரப்பட்டு ஒரு முடிவு கிடையாதுங்க. நீங்க கடல் மேல போய் மீன் கொண்டு வரல தான் உங்க குழந்தை குட்டியெல்லாம் பட்டினி கிடக்கும். என்னால உங்களுக்கு அந்த துன்பம் வேண்டாம். தயவுசெய்து நீங்க எல்லாம் போங்க. நல்லா இருக்கு தம்பி நியாயம். நீ எங்கள்ல ஒருத்தனா எங்க வீட்டு பிள்ளையா இருக்க. உனக்கு வர்ற மான அவமானம் எங்களுக்கு இல்லையா? எப்ப அந்த முதலாளி உன்னை படக தொடக்கூடாதுன்னு சொன்னாரோ அது எங்களுக்கு விடுற சவால் தம்பி. அதான் பொன்னம்மா, என்ன ரூல் பேசுற? முதலாளி ஒண்ணு சொன்னா அதுக்கு நாமெல்லாம் கட்டுப்படணும், அதுதான் முறை. ஏன் பொம்பளை பத்தி கேட்டு நிக்கிற? போய் படகடுங்க போங்க. முடியாது. குமரன் படகை தொடர வரைக்கும் நாங்களும் தொட போறதில்ல. இதுதான் எங்க முடிவு. வாங்கடா. வாங்க
சின்ன சகாயத்துக்காக வந்திருக்கிறேன். 2 நாளைக்கு முன்னால ஒரு சின்ன பையன்கிட்ட வெள்ளிக்கிழங்கு வாங்கி சாப்பிட்டேன். நான் சொல்றது ஏதாவது புரியுதா குரு? நான் யார் ரத்னம்? நீ எங்க இங்க வந்த? சின்ன பையன் அடிக்கிறத நின்னு வேடிக்கை பாத்தீங்களா நேத்து நீ? அவனை பழிக்கு பழி வாங்கணுங்கிறது அவங்க அப்பா கிட்ட சண்டை கத்துக்கலான்னு வந்திருக்கிறேன். சண்டையா? ரொம்ப சுலபமாச்சே. நீயே கத்து தரேன்றியா? ஓ, ஆனா ஒரு முக்கியமான விஷயம். நீ என்ன பண்ற? தினம் காலையில 10 கோழி முட்டை, மத்தியானம் 2 பிளேட் கோழி பிரியாணி, ராத்திரிக்கு கோழி காலை வெட்டி சூப்பு. இதே மாதிரி நீ 40 நாளைக்கு சாப்பிடு. இந்த ஆள் அடிக்கிறனோ இல்லையோ தினமும் என்ன ஒரு கோழி அடின்ற. உங்க பொண்ணு சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ சொல்றபடி நட, எனக்கு வேலை இருக்கு. அதுக்கு இல்ல, கோழி வாங்குறதுக்கு வக்கு இருந்தா 42 பைசாவை தூக்கி அந்த பய மூஞ்சில விட்டு எடுத்திருக்க மாட்டேன். கோழிக்கு பதிலா குறுக்கு வழி எதுவும் கிடையாதா? இருக்கே. இந்த குட்டி பையன் இந்தாயா, இது 5 வாட்டி சுத்து. இத 5 வாட்டி அவ்வளவுதானா? எண்ணிக்க. 1 யோ, குழந்தை இல்ல? சிச்சி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐயோ, குழந்தை கூட இப்படி சுத்தும். இப்படி இல்லையா, இந்த கையில எடுத்து சுத்து. கையில எடுத்து எப்படி? இப்படி. சச்சா, உத்தமா, இப்படி தூக்கி சுத்துறதுக்கெல்லாம் நேரம் பார்த்தாது. உத்தமனா பையன் வளர்ந்துருவான். இப்பவே ஒரே குத்து ஒரே அடி பையன் கவுத்துறணும். வழி உண்டா? அவ்வளவுதானே? வா இந்த பக்கம். வந்தே நேர அந்த பையன் கிட்ட போ. சரி. ஒரே குத்து, தலையில ஒரு அடி. அம்மா, அம்மா, பர்வதம். பர்வதம் யாரு? செத்து போன எங்க பாட்டி. ஐயோ, இவங்க எல்லாம் என் கண்ணுக்கு தெரியுறாங்களே. தண்ணி, தண்ணி, தண்ணியா? எதுக்கு? உன் தலையில கொட்ட முண்டம் போடா. ரத்னம், உனக்கு என்ன ஆச்சு? முத்தம்மா, எங்க இருந்துமா பேசுறேன்? நான் உன்னை என்னமோ நினைச்சேன். உன் கை இருக்கு, சாதாரண கை இல்ல, உலக்கை. ஐயா, ஆளுக்கு 20 ரூபாய் கூலி பேசி நமக்கு தேவையான அத்தனை பேரையும் கூட்டு வந்திருக்கேன். சபாஷ். இன்னிலிருந்து நீங்களா நம்ம கூலிக்காரங்க. உங்களுக்கு எத்தனை சௌகரியங்கள் வேணுமோ அத்தனை செஞ்சு தர்றோம். படகெடுங்க. ஏண்டா சும்மா நிக்கிறீங்க? ஐயா, ஆளுக்கு 10 ரூபாய் அட்வான்ஸ தூக்கி எறிஞ்சா அவங்க துடுப்புகள் எடுத்துருவாங்க. நாய்க்கு ரொட்டி துண்டை தூக்கி எறிகிற மாதிரி. மாமா, பாரி, இதுல 500 ரூபாய் இருக்கு, தூக்கி எறி. குமரையா, இது என்ன அக்கிரமம்? பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களே. தம்பி, கூலிக்கு ஆளை பிடிச்சிக்கிட்டு வந்து நம்ம வயித்துல அடிக்கிறாங்களே, இனிமே நம்ம கதி என்ன ஆகும்? என்னடா புலம்புறீங்க? இனிமே உங்க கதி அதோ கதிதான். இத பாருங்கடா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சட்டிபாணிகளை சுருட்டிக்கிட்டு இந்த குடிசைகள் எல்லாம் காலி பண்ணிட்டு ஓடல, நடக்கிற கதையே வேற. என்ன முழிக்கிற? பணத்தால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது சொன்னியே, கண்ணெதிரே பாத்தியா? அச்சடிச்ச காகிதத்தை விட்டறிஞ்சா ஆளையே விலைக்கு வாங்கலாமே, புரிஞ்சுக்கோ. ஏண்டா நிக்கிறீங்க? நில்லுங்க, நில்லுங்க. துடுப்பை போட்டு தோணி இழுக்கிறதுக்கு முந்தி நான் சொல்றதை கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. இந்த கடலையும் இந்த தோணியையும் இந்த தொழிலையும் நம்பித்தான் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்க வயிற்றுல மண்ணெடுத்துறாங்க. அவன் பேச்ச கேட்காதீங்க. நான் பணம் கொடுக்கறேன், நீங்க வேலை செய்யுங்க, புறப்படுங்க. ஆமா, இவர் பணம் கொடுக்கிறாரு. ஆனா அது யாருடைய பணம் தெரியுமா? ஏழைகள் சேர்ந்து சுரண்டின பணம், உழைப்பவர் சேர்ந்து கொள்ளையடிச்ச பணம். அவங்க கிட்ட இருக்கிற பணம் உட்கார்ந்து சாப்பிட்டா 9 தலைமுறைக்கு தாங்கும். ஆனா உங்கள் சகோதரர்கள், உங்க இனத்தை சேர்ந்தவங்க கடல் மேல போய் உங்களை போல உயிரை துரும்பா மதிச்சு வலை வீசலன்னா அவங்க குழந்தை குட்டிகள் எல்லாம் ஒருவேளை சாப்பாட்டு. இப்ப நீங்க கை நீட்டி பணம் வாங்கினீங்களே, அது உங்க உழைப்புக்காக இந்த ஏகபோக முதலாளி கொடுத்ததில்லை. இத்தனை காரியங்களை அண்டி வாழ்ந்த ஏழை மக்கள் வயிறாக சாப்பிடறதுக்காக வேண்டி கூலி கொடுங்கன்னு கேட்டாங்களே,
அவர்களை பட்டினி போட்டு துடிக்க வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்காக இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்க வர்க்கத்தை ஒழிக்க உங்களையே கருவியா பயன்படுத்துறாங்களே இந்த ஏகபோக முதலாளிகள். அதை பார்த்து நீங்க வெட்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். இந்த பணத்தினால உங்க வீட்டுல அடுப்பெரியும். ஆனா அதே நேரத்துல இங்க எத்தனை நெஞ்சங்கள் எரியும் தெரியுமா? பட்டினியா எத்தனை பிணங்கள் கீழே விழும் தெரியுமா? இவங்க எல்லாம் யாரு? உங்க உடன் பிறந்த ரத்தத்தின் சத்தம். அவங்களுக்கு நீங்க துரோகம் செய்யலாமா? உங்க இனத்துக்கு நீங்களே சமாளி கட்டலாமா? யோசிச்சு பாருங்க. ஐயா, எங்க மன்னிச்சிடுங்க. தெரியாத்தனமா பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அநியாயத்தை செய்ய ஒத்துக்கிட்டோம். எங்க இனத்தை காட்டி கொடுக்கவே மாட்டோம். இனிமே அவங்களுக்கு துரோகமும் செய்ய மாட்டோம். ஐயா, இந்தாங்க உங்க பணம். அடட, ஆளுக்கு இன்னொரு 10 ரூபா ஜாஸ்தியா தரேன்டா. 10 என்ன 100 கொடுத்தாலும் இந்த அக்கிரமத்தை இனிமே செய்ய மாட்டோம். பிடிங்க உங்க பணத்தை. பாவி, பணத்தை மூஞ்சியில. ஐயா ஆத்மநாதரே, அச்சடிச்ச காரியத்தோட மதிப்பை பார்த்தீங்களா? பணத்தால் எதையும் சாதிக்க முடியும்னு சொன்னீங்களே, இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இது உங்களுக்கு ஆரம்ப பாடம். இனி இப்படி நிறைய நீங்க படிக்க வேண்டியிருக்கு. அதுவும் எங்கிட்டே படிக்க வேண்டியிருக்கு. தயாராயிருக்கு. மாப்பிள குமரா, இப்ப நீ ஜெயிச்சுட்டு நினைக்கிறேன். ஆனா உங்களை எல்லாம் மண்டியட செய்யறதுக்கு எங்ககிட்ட எவ்வளவு வழிகள் இருக்கு. உங்க கும்பி எரிஞ்சு எங்க கால்ல வந்து விழுற வரைக்கும் எங்க படகுகளை யாருமே தொடக்கூடாது. மாமா வாங்க. அருண், அதே சமயத்துல நீங்களோ உங்க சம்பந்தப்பட்டவங்களோ இந்த படகுகளை தொட நாங்க அனுமதிக்க போவதில்லை. மாணிக்கம் அண்ணாத்தே, இந்த படகுகளுக்கு ராத்திரிக்கு ஒரு ஆள் பகலுக்கு ஒரு ஆள் காவல் போடு. மத்த நான் பாத்துக்கிறேன். நானே பாத்துக்கிறேன் அண்ணாத்தே. வைரோஜாவை வைரோஜாவை ராஜா மேல கட்டினா 4 நாவுக்கு கட்டினா, ஜாக்கி மேல கட்டினா 4 நாவுக்கு 12. வைரோஜாவை அனாவசியமா என் விஷயத்துல தலையிட்ட உன் பல்ல புடிங்கிடு வச்சாங்க. தங்கம்மா, உன்னை இந்த வீட்டுல கிளி மாதிரி தானே வளர்க்குறோம். அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதுமா, தப்புமா. சொல்ல மாட்டியா? இன்னொரு தவா என் பேச்சுக்கு நீ வந்த. தங்கம்மா கிட்ட தகராறுக்கு போகாதேன்னு பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவ ஜோலி கேண்டா நீ போற. நல்லா வளர்த்தியே உன் தங்கம்மாவே. என்ன வளர்ப்பட குறைச்சல்? என்ன பேச்சு பேசுற தெரியுமா? என்னடா பேசுனா? ஒரு பொம்பளை பேசுற பேச்சாது. என்ன பேசுனா? சோமாரின்றா. இது தேவையா? உன் மூஞ்ச பார்த்தா அதான் சொல்லுவா, வேற என்ன சொல்லுவா? மூஞ்சி பார்த்து சொல்ல பரவாயில்ல, திரும்புற உடனே சொல்றான். இந்த பக்கம் திரும்பினா என்ன, அந்த பக்கம் திரும்பினா என்ன, 4 பக்கமும் நீ சோமாரி தான்டா. சொந்த மகனுக்கு விரோதமா நேத்து வந்த தங்கம்மாவை சப்போர்ட் பண்ணி பேசுற நீ ஒரு அப்பனா? அந்த தங்கம்மா சம்பாதிச்சு கொடுக்கறதுனால தான் நீ உட்கார்ந்து சாப்பிடுறடா. நான் உட்கார்ந்து தின்றேன், நீ மாத்திரம் என்ன உலாத்திட்டா தின்ற? அத விடுறா. பெத்த தகப்பனாச்சே, நைனா இந்த ஒரு 2 காசு புடிச்சுக்க கையில. நீ என்னைக்காவது நீ கொடுத்துருக்கியா? 2 காசு சம்பாதிக்க வக்கு இல்லாத நைனா நீ ஒரு நைனா. வேண்டாம், தப்பு மேல தெளிக்குது. லேசா அந்த பக்கம் திரும்பி துப்பு. லேசா? என்னங்க என்ன பேசாம இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, ஒருத்தரை பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. எதுக்காக பாராட்டு நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. படிக்காத பாமர மக்கள் மத்தியில பக்குவமா பேசி ஒரு சமுதாயத்துக்கே ஒற்றுமை உணர்ச்சியை தூண்டி விட்டுருக்காரே, அதுக்காக. இப்ப சொல்லுங்க, நான் அவர் எப்படி பாராட்டுறது? சொல்லட்டுமா? வெள்ள எழுந்து பக்கத்துல போய் 2 கைகளாலையும் கண்களை பொத்தி கண்ணத்துல. எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க அந்த பக்கம் திரும்புங்க. நானா? சரி.